லீடர்ஷிப் டாபிக்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு லீடர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போல்டா இருப்பாரு அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். அதுக்கு மென்டலி ஸ்ட்ராங் லீடர் ஒரு 6 திங்ஸ் எப்பவுமே வாழ்க்கையில கடைபிடிப்பாரு. ஸோ அவர் என்ன கடைபிடிப்பார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே மூவ் ஆன், தே டோன்ட் வேஸ்ட் டைம் ஃபீலிங் சாரி ஃபார் தம்செல்ஃப். தன்னோட லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து லேர்ன் பண்ணி அதை மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. எந்த விஷயத்துக்காகவும் அவங்க தனக்குள்ள தானே வருந்தியதே இல்லை. செஞ்ச விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸா பாசிட்டிவா எடுத்துட்டு மூவ் ஆயிடுவாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தே எம்ப்ரஸ் சேஞ்சஸ், தே வெல்கம் ஹாப்பிலி சேலஞ்சஸ். அப்படிங்கும்போது என்ன, ரெண்டு கை விரிச்சு வரக்கூடிய சேலஞ்சஸை ஹாப்பியா வெல்கம் பண்ணுவாங்க. தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். Third point, they stay happy. They don't waste energy on things they can't control. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், சில விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் இருக்கும், சில விஷயம் நம்ம கண்ட்ரோல் இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, எது கண்ட்ரோல் இருக்கோ அதை கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. எந்த விஷயமெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாம போகுதோ அவங்க நெவர் கெட் ரிக்ரெட் ஆர் வருத்தம், ரொம்ப ஹாப்பியா டீல் பண்ணிடுவாங்க. தே ஆர் ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தே ஆர் கைண்டா இருப்பாங்க, ஃபேரா இருப்பாங்க அண்ட் அன்அஃப்ரைட் டு ஸ்பீக். அவங்க எப்பவுமே தே ஆர் கைண்ட், ஃபேர் அண்ட் அன்அஃப்ரைட் டு ஸ்பீக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதுக்கும் தயங்க மாட்டாங்க. நோ சொல்றதுக்கு, நோவை அடிக்கடி சொல்றதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. எஸ் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு எஸ் சொல்லணும் அதுக்கு எஸ் சொல்லுவாங்க. No வந்து oftenly they are repeatedly more time they will tell. Fifth point, they are willing to take calculated risk. அப்ப என்ன அர்த்தம், ஃபிஃப்த் பாயிண்ட்ல அவங்க ரிஸ்க் எடுக்கிறத ரொம்ப ஹாப்பியா கனெக்ட் பண்ணுவாங்க. லைஃப்ல மந்த்ல டேல எவ்வளோ தடவை அவங்க ரிஸ்க் எடுக்கிறது, எவ்வளோ டைம் நம்ம ரிஸ்க் எடுத்தோம் அப்படிங்கறத அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து ஹாப்பியாக நோட் பண்ணுவாங்க. அப்போ என்ன, வெரி குட் அசர்ட்டிவ் டாக்கராக இருப்பாங்க, கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. தட் இஸ் த ஃபிஃப்த் பாயிண்ட். வாட் இஸ் த சிக்ஸ்த் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே செலிப்ரேட் அதர் பீப்புள் சக்சஸ். நம்ம என்ன நினைப்போம், அதர் பீப்புளோட சக்சஸ் செலிப்ரேட் பண்ணா நம்மள முன்னாடி போயிடுவான், நம்மள பீட் பண்ணிடுவான், நம்மள அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும், நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிரும்னு நினைப்போம். ஆனா அந்த ஸ்ட்ராங் மென்டலி குட் லீடர் என்ன பண்ணுவாருன்னா, அதர் பீப்புளோட சக்சஸ் தான் அவர் செலிப்ரேட் பண்ணுவாரு. தே டோன்ட் ரிசன்ட் தட் சக்சஸ். அந்த சக்சஸை வந்து அவங்க வெறுக்கவே மாட்டாங்க. அதர் பீப்புளோட சக்சஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 6 பாயிண்ட் வந்து ஒரு மென்டலி ஸ்ட்ராங் லீடர் செய்வாங்க. ஸோ நான் ரிப்பீட் பண்றேன், நோட் பண்ணிக்கங்க. They move on, they don't waste time feeling sorry for themselves. That's the first point. Second point, they embrace change, they welcome challenges. Third point, they stay happy, they don't waste energy on things they can't control. Fourth point, they are kind, fair and unafraid to speak no oftenly more time they are telling. They are willing to take calculated risk, very good assertive talker இருப்பாரு, very good conflict manager இருப்பாரு. Sixth point, they celebrate other people's success, they don't resent that success. இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மென்டலி ஸ்ட்ராங் லீடர் என்ன பண்ணுவாருங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.